கருவாடு நல்லா இருக்கப்பா. இதெல்லாம் ஒரு பொருளும் இருக்குது கருவாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து பிரியாணி வீடியோ நிறைய வீட்டில் செஞ்சுருப்போம். கிழுவத்தூரில், மன்னார்குடியில், திருப்பூரில் நிறைய பிரியாணி வீடியோ செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு வீட்டில் வேலை பார்க்குற இடத்துல அப்படியே அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற பாத்திரத்தை வச்சு அப்படியே நம்மகிட்ட அவசரமாக செய்கிற மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறோம். அங்கே ஊர்லெல்லாம் எல்லாம் கட் பண்ணி வச்சு எது தேவையோ எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸாக வச்சு அப்படி தான் செய்வோம். இங்கே அப்படி இல்லை. அக்கா பக்கத்தில் வந்துட்டு வனிதா அக்கா, அப்புறம் செல்வி அக்கா இருக்காங்க. அவங்கெல்லாம் கட் பண்ணி கொடுக்க அவசரமாக இன்றைக்கி சூப்பராக பிரியாணி செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு உள்ளார வந்து செல்ஃபு கட்ட வேலை பார்க்குறாங்க. 2 கொத்தனார் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் அடுப்பத்தை வச்சு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஒரு அக்கா வந்து இஞ்சி பூண்டு அரைக்க போயிருக்காங்க. ஒரு அக்கா தேங்காய் பால், பிரியாணிக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு வந்து அது எடுக்க போயிருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளார போயிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க. இங்கே பாத்ரூமுக்கு வந்துட்டு காலையில் இது என்னங்க, இதுக்கு பேர் என்னங்க, பெல்ட் போடுறதுன்னு சொல்லுவாங்களா, அது காலையிலே போட்டு விட்டாங்க. இது போட்டு விட்டுட்டு அங்கே உள்ளார வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்து அப்படியே பிரியாணி செய்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம். வர வெள்ளை துண்டு நடக்குறாங்க. அந்த இதை மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுக்கிட போ. மேலே கல் வைக்கணும்ல, மேலே கல் வைக்கணும் தான். அப்புறம் இந்த கல் என்ன பண்ணுறது? இல்லை அந்த கல்லை சொல்லலை. அதுக்கு மேலே வேண்டியதில்லை. இந்த மண்டபுரம்ல கல், அதுக்கு மேலே கல், அதுக்கு மேலே வேண்டாம். ப்ளைனாக இருந்தால் போகும். ப்ளைனாக இருந்தால் போகும். பிரியாணிக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. மசாலா சேர்த்துக்குவோம். நாங்கள் எல்லாம் பாக்கெட்டோட தான் இன்றைக்கி சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு, மிளகாய் தூள், இது வந்து பிரியாணி மசாலா, நம்ம மசாலாலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. அதனால் இங்கே கடையில் இப்போ அவசரத்துக்கு கடையிலே எல்லாம் வாங்கியாச்சு. இன்னும் பச்சை வகையெல்லாம் அக்கா அரைச்சி வேற போட்டுட்டாங்க. மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் அரைச்சி போட்டுருக்கு. ஆமாம், மசாலாலாம் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டோம். சிக்கனை சேர்த்துப்போம். அல்லாம விட்டாச்சாமா. மசாலா கூட சிக்கனை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து இது மாதிரி கலந்து விட்டு வதக்கி விட்டுப்போம். நம்ம சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடியாக ஆகிடுச்சு. தம் போட்டுட்டோம். டைமும் ஆகிடுச்சு. சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டோம்னா வேலை செய்கிறவங்க வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
கொஞ்சம் விலைக்கு கொடுத்துக்கிட்டாதானே சரி. சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.